ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு காரணத்தினால பெருசா அட்டென்ஷன் கிடைக்காத டாப் 10 த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். த்ரில்லர் மூவிஸ்னாலே நம்ம கவனம் மலையாள படங்கள் பக்கம் திரும்பிடும். அதுக்கு முக்கியமான காரணம் வித்தியாசமான கதைக்களமும் விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளேயும் தான். தமிழ்லயும் வித்தியாசமான கதைகளோடையும் எதிர்பாராத ட்விஸ்ட்களோடையும் நிறைய த்ரில்லர் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா படத்துக்கு போதுமான பப்ளிசிட்டி இல்லாதது, படத்துல ஃபேமஸ் ஆக்டர்ஸ் யாரும் நடிக்காதது போன்ற பல்வேறு காரணங்களால இது மாதிரி படங்கள் பெருசா பேசப்படல. அந்த படத்தை பத்தியும் அந்த படத்துடைய IMDb ரேட்டிங் எந்த OTT தளத்துல பாக்கலாங்கிற டீடைல்ஸையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வரிசையில நம்ம பார்க்க போற முதல் படம் 2010ல பிரசன்னா சிபிராஜ் நடிப்புல வெளியான நாணயம் படம் தான். இந்த படம் ஒரு ஹேஸ் த்ரில்லர். பிரசன்னாவும் SPBயும் சேர்ந்து கொள்ளையே அடிக்க முடியாத வேர்ல்ட்லயே பாதுகாப்பான பேங்கை உருவாக்குறாங்க. அந்த சமயத்துல சிபிராஜ் பிரசன்னாவை அவருடைய லவருடைய முன்னாள் கணவர் கொலையில மாட்டிவிட்டு பேங்க கொள்ளையடிக்க ஹெல்ப் பண்ணலன்னா கொலை பண்ணதுக்கான ஆதாரத்தை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்றாரு. இந்த படத்தோட கதை பேங்க் ஜாப், ஓஷன் சீரீஸ் போன்ற படங்களை ஞாபகப்படுத்தினாலும் படத்துடைய ஸ்கிரீன் பிளே நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 6.6. யூடியூப்லயே ஃப்ரீயா இந்த படம் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அசோக் செல்வன், ஜெனனி ஐயர் நடிப்புல 2014ல வெளியான தெகிடி படம் தான். தெகிடினா சூது விளையாட்டுன்னு அர்த்தம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர். கிரிமினாலஜி ஸ்டூடெண்டான அசோக் செல்வன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில வேலைக்கு சேர்றாரு. அங்க அவர்கிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்து அதுல இருக்கிற ஆட்கள் பத்தி டீடைல்ஸ கலெக்ட் பண்ணி தர சொல்றாங்க. அசோக் செல்வன் ஒவ்வொருத்தங்க டீடைலா கலெக்ட் பண்ண அவங்க எல்லாம் இறந்து போறாங்க. அசோக் செல்வனை களத்துல இறங்கி அவங்க சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் படத்துடைய மீதி கதை. அசோக் செல்வனுடைய கரியர் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்துடைய கதை ஊகிக்க முடியாத திருப்பங்களோட நகருது. அதுலயும் கிளைமேக்ஸ நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.6 ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. 2014ல முற்றிலும் புதுமுக நடிகர்கள் நடிப்புல வெளியான குற்றம் கடிதல் இந்த லிஸ்ட்லயே பெஸ்ட் மூவின்னு சொல்வேன். மேரேஜ் லீவ் முடிஞ்சு டியூட்டில ஜாயின் பண்ற மார்லின் டீச்சர் ஒரு கிளாஸுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு போறாங்க. அங்க ஒரு பையன் தொடர்ந்து வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்க பலார்னு ஒரு அரை விட அந்த பையன் மயங்கி விழுந்துடுறான். அந்த பையன் என்னன்னா மர்லின் டீச்சரும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த இஷ்யூவால என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதுதான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தோட கதை எந்த கதாபாத்திரத்தையும் மையமா கொண்டு நகராம பிரச்சனையை மையமா கொண்டு நகருது. அதுதான் படத்துடைய மிகப்பெரிய பிளஸ். ஒரு சம்பவம் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களாலும் போலீஸாலும் மீடியாவாலும் பொதுமக்களாலும் எப்படி பார்க்கப்படுதுங்கிறத யதார்த்தமாவும் அழுத்தமாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.8 பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 2019ல விவேக் நடிப்புல வெளியான வெள்ளைப்பூக்கள். லாஜிக் லூப் ஹோல் எதுவுமே இல்லாத ஒரு சிறந்த கிரைம் த்ரில்லர்னே சொல்லலாம். ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசரான விவேக் ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே செட்டில் ஆன பையனை பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு போறாரு. அங்க அவர் வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு சிலர் கொடூரமா தாக்கப்பட்டு கடத்தப்படுறாங்க. ஒரு கட்டத்துல விவேக் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் படத்துல ஏற்படுற அதிரடி திருப்பங்களும் சற்றும் எதிர்பாராத கிளைமேக்ஸும் தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.1. இந்த படமும் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் 2019ல வெற்றி நடிப்புல வித்தியாசமான கதைத்தளத்தோட ரிலீஸ் ஆன ஜிவி படம் தான். வெற்றியும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரு ஜூஸ் கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பண தேவைக்காக ஹவுஸ் ஓனர் வீட்டுல கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையை திருடிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வீட்டுல நடந்த சம்பவங்கள் வெற்றி வாழ்க்கையிலயும் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் என்னங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படம் தொடர்பியல் சம்பந்தமானது. அதாவது இரண்டு வெவ்வேறு மனிதர்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒரே மாதிரியான சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸே ஸ்கிரீன் பிளே தான். இப்படி ஒரு கான்செப்ட கதையா யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா ஸ்கிரீன் பிளே எந்த குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 7.7 ZEE5ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 2019ல கலையரசன் நடிப்புல வெளியான கிரைம் த்ரில்லரான களவு படம் தான். கலையரசன் கரியர்ல இது ஒரு பெஸ்ட் படம்னே சொல்லலாம். ஸ்ருதிங்கிற பொண்ண 3 மர்ம நபர்கள் கொலை பண்றாங்க. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு போயிட்டு இருக்கிற அப்பாவி இளைஞர்களை போலீஸ் இந்த கொலைக்காக அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்ருதியை உண்மையாவே கொலை பண்ணது யார், அந்த இளைஞர்களால இந்த கொலைப்பழியில இருந்து வெளியே வர முடிஞ்சதாங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. படம் தொடக்கத்துல இருந்து இறுதி வரை விறுவிறுப்பா நகரும். ஒரு கட்டத்துல கில்லர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாலும் விறுவிறுப்பு கொஞ்சமும் குறையாது. அதுதான் படத்துடைய மிகப்பெரிய பிளஸ். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.3 ZEE5ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் 2021ல ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல வெளியான திட்டம் 2. போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஐஸ்வர்யா ராஜேஷுடைய நெருங்கிய தோழி காணாம போறாங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கார்ல எரிஞ்ச நிலையில அவங்களுடைய டெட் பாடி கிடைக்குது.
ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஃப்ரெண்டுடைய சாவுல சந்தேகம் வர அவங்களே களத்துல இறங்கி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சற்றும் எதிர்பாராத அவங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத திருப்பத்தோட படம் முடியுது. தமிழ்ல இதுவரைக்கும் சொல்லப்படாத கதைன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 7.1 சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 2021ல புதுமுக நடிகர்கள் நடிப்புல வெளியான இறுதி பக்கம் படம் தான். ஒரு ஃபேமஸ் ரைட்டரான அமிர்தா அவங்க எழுதுற கதைங்க உண்மைக்கு நெருக்கமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவாங்க. ஆனா அந்த குணமே அவங்கள மரணத்துக்கு அழைத்து செல்லுது. அமிர்தா கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன, யார் அவங்கள கொலை பண்ணதுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. படத்துடைய டியூரேஷனே 1.5 hours தான். அதுதான் படத்துடைய மிகப்பெரிய பலம். இந்த படத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நிறைய சீன்ஸ் கிரிஞ்ச் மாதிரி தோணும். ஆனா ஒவ்வொரு சீனுக்கும் பின்னாடி ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 6.7 பிரைம் வீடியோவில் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் 2024ல சார்லி நடிப்புல வெளியான ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1. மீன்பிடி தொழில் செய்துட்டு இருக்கிற சார்லி அவரை சுத்தி இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி சீட்டு கட்டிட்டு வராரு. ஒரு கட்டத்துல அந்த சீட்டு பிடிச்ச ஆள் ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாரு. சீட்டு கட்டினவங்க எல்லாம் பணத்துக்காக சார்லிய பிரஷரைஸ் பண்ண ஒரு கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனா 6 மாசத்துல வெளியே வந்துலாம் பணமும் கொடுப்பாங்கன்னு சார்லிக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்றாரு. சார்லியும் பணத்துக்காக அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு 6 மாசத்துல வெளியே வந்துடலாங்கிற நம்பிக்கையோட ஜெயிலுக்கு போறாரு. ஆனா அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. சார்லியுடைய மகள் அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு போராடுறாங்க. 2 பிரைவேட் டிடெக்டிவ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சார்லியால வெளியே வர முடிஞ்சதா இல்லையாங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.6 ஆஹாவில் அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 2024ல வைபவ் நடிப்புல வெளியான ரணம் படத்தை பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். அங்கங்கே டெட் பாடிகள் காணாம போகுது. அதே சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எரிக்கப்பட்ட நிலையில 2 கால்கள் கிடைக்குது. இந்த 2 கிரைமுக்கும் என்ன சம்பந்தம், ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டான வைபவ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எப்படி ஹெல்ப் பண்ணாருங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல சொல்லப்பட்டு இருக்கிற கிரைமுக்கு இந்திய சட்டத்துல தண்டனையே இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 6.3 பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல 2010ல இருந்து 2024 வரைக்கும் ரிலீஸ் ஆன அண்டர் ரேட்டட் தமிழ் த்ரில்லர் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இந்த படங்களை பாத்திருக்கீங்களா இல்ல பாப்பீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு லிஸ்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.